முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. சார், அரை நூற்றாண்டுகளுக்கு மேல அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்ப தாவேகவில் இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரோட இணைவு அப்படிங்கிறது தாவேகால என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கலாம். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கியதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பங்கு உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமியையே அரசியல் அறிமுகப்படுத்தி அவருடைய வளர்ச்சிக்கு அவருக்கு பதவி பொறுப்புகள் கிடைக்க உறுதுணையாக இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன் என்பது கோபமண்டலத்தில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல கிட்டத்தட்ட நீங்க குறிப்பிட்டது மாதிரி 53 ஆண்டுகளாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதல் அதனுடைய ஒரு முகமாக இருந்தவர். அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்களிடம் மிக அணுக்கமாக இருந்தவர். ஏறத்தாழ ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக 2-3 முறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். இப்படி தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றிய ஒருவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றிய உடனே இவர் இத்தகைய ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். பெரும்பாலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய வேதனையை மன கலக்கத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொஞ்ச நாள் இவர் பொறுத்து இருக்கலாம். கொங்கு மண்டல அதிமுகன்னு கூட ஒரு கட்சியை தொடங்கி கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு அப்புறமா அந்த கட்சியை அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கலாம் என்கிற கருத்தாக்கம் இருந்தது. ஆனாலும் அவருடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க இந்த நிலையை எடுத்திருக்கிறார். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான அம்சமாகத்தான் இருக்கும் சகோதரி. ஏன்னா இவருடைய அரசியல் அனுபவம் என்பது தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டன் முதல் நிர்வாகிகள் வரையிலும் அறிமுகமானவர். இவர் மீது ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு நிலைப்பாடும் என்று இருக்கிறது. எனவே இதை தாவேகாவுக்கு சாதகமாக கொண்டு சென்றால் தாவேகா ஒரு பிரதான இடத்தை பிடிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1988 செப்டம்பர் தொடங்கி 89 சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் செல்வி ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு வடிவமைத்து வெற்றிகரமாக அதை நடத்தி காட்டியவர் தான் திரு செங்கோட்டையன். இப்போது அங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுகிறது? விஜய்க்கு அடுத்த நிலையில் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை வழங்கி இவருடைய வழிகாட்டுதலில் யூகத்தின் அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையில் தாவேகாவை கொண்டு செலுத்தினால் நிச்சயமாக அது ஒரு முக்கிய இடம்பெறும் கட்சியாக இருக்கும். 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தாவேகா ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து சகோதரி. நிச்சயமா உங்களோட கருத்துக்களையும் பார்வையையும் முன்வைத்ததற்கு நன்றி சார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.